ஏதாவது ஒரு இதழை ஆரம்பித்து கொண்டே இருக்கக்கூடிய நண்பர், அது நமது வதலி பிரபா அவர்களுக்கும் அது தெரியும். சிற்றிதழ்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல எல்லோருக்கும் தெரியணும். 3 வகையான இதழ்கள் இன்றைக்கு இருக்குது. ஒன்று சிற்றிதழ்கள், இரண்டாவது நடுநிலை இதழ்கள், மூன்றாவது பேரிதழ்கள் அப்படின்னு 3 வகையான இதழ்கள் இருக்குது. ஒன்று சிற்றிதழ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்ச பக்கங்களில் குறைந்தது ஒரே ஒரு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு துண்டு சீட்டில் கூட சிற்றிதழ் வந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அஞ்சல் அட்டையில் சிறுபத்திரிகைகள் நடத்திட்டு இருக்கிறாங்க. இன்லேண்ட் கவரில் சிற்றிதழ் நடத்திட்டு இருக்கிறாங்க. 4 பக்கங்களில் ஒரு இதழ் வந்துட்டுருக்கு. அதுபோக நிறுவனங்கள் அவங்கவுங்களுடைய நிறுவன செய்திகளை வெளியிடுகிற மாதிரி நிறுவன செய்தி மடல்களை 4 பக்கங்களில் வெளியிட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு வரி போட்டிருப்பாங்க, இது தனிச்சுற்றுக்கு மட்டும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது என்ன தனிச்சுற்றுக்கு மட்டும் அப்படின்னா, அரசு பதிவு பெறாமலே நாம் என்ன வேணாலும் நம்முடைய இதழ்களை நடத்திக்கலாம். அது குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே தான் போயிட்டுருக்கும், விற்பனைக்கு வராது. கடைகளில் விற்பனைக்கு வைக்க முடியாது, அந்த இதழ்களை முறைப்படி வைக்க முடியாது. அதனால் நம்ம தனிச்சுற்றுக்கு மட்டும் அப்படின்னு போட்டுறோம். இப்போ எந்த மாதிரியான இதழ்கள்லாம் இது வரைக்கும் வந்திருக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு எழுத்தில் சிற்றிதழ் வந்திருக்கு. அந்த இதழுடைய பெயர் ஓ. தமிழில் உயிரெழுத்துக்கள் இருக்கக்கூடிய நெடில் எழுத்தில் ஓ அப்படின்னு ஒரு எழுத்து இதழ் இருந்தது. அது மதுரை பகுதியிலேருந்து திசைமுத்து அப்படிங்கிறவர் தொடர்ந்து பல ஆண்டுகளாக அதை நடத்திக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 எழுத்தில் ஒரு சிற்றிதழ் இருந்தது. அது பேர் துளி அப்படின்னு ஒரு இதழ் இருந்தது. அது சேலத்திலேருந்து பாலன் அப்படிங்கிறவர் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருந்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா முகம் அப்படிங்கிற ஒரு இதழ். அந்த முகம் இதழே பார்த்தீங்கன்னா 3 எழுத்தில் வரக்கூடிய இதழ். அந்த இதழில் அந்த மாதங்களை மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஆளுமைகளை அறிமுகப்படுத்துகிற மாதிரி முழுக்க இலக்கியவாதிகளுடைய புகைப்படத்தோடு அந்த இதழ் சிறப்பாக வந்துட்டுருக்கு. அதே மாதிரி 3 எழுத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சியில் மிக சிறப்பாக வந்து கொண்டிருக்கிறது கொலுசு என்கிற இதழ். ஆக 1 எழுத்து, 2 எழுத்து, 3 எழுத்து இந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. 4 எழுத்துலேயும் வந்துட்டு இருந்தது. வேர்கள் அப்படிங்கிற ஒரு இதழ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்கள் அப்படிங்கிற ஒரு இதழ் எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமத்தூரில் சாத்தி செந்தில் அவர்கள் ஒரு மிக சிறப்பான இதழாசிரியர். அவர் தொடர்ந்து இதழ் நடத்தின எல்லாரும் எங்கிருந்தாவது வந்திருப்பாங்க, எங்கிருந்து இதெல்லாம் வந்திருப்பாங்க அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா, அதனுடைய வேர் எங்கே இருக்குன்னா ஒரு சிறுபத்திரிகையில் தான் இருக்கும். அப்படி பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா தமிழ் கவிதை உலகத்திற்கே முன்னோடியாக இருந்த இதழ் வானம்பாடி, கவிஞர் சிப்பி ஐயா அவர்கள் நடத்திய வானம்பாடி இதழ். இந்த மாதிரி இதழில் சிற்றிதழில் பக்க அளவுகளுடைய அளவுகள் இருக்காது. அதில் இளம் படைப்பாளிகளுடைய பங்களிப்பு இருக்கும், சிறந்த படைப்புகள் இருக்கும், சிறந்த சோதனை முயற்சிகள் இருக்கும். அந்த மாதிரி அந்த இதழினுடைய பெயர்கள்லாம் ஏன் சொன்னால், உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எத்தனை இதழ்கள் வந்துட்டு இருந்தது அப்படிங்கிறதுக்காக நான் எழுத ஆரம்பித்த காலத்தில் 100கணக்கான சிறுபத்திரிகள் வந்துட்டு இருந்தது. இப்போ அந்த இதழ்களெல்லாம் காணாமல் போனதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இன்னும் சில சமயங்கள் நான் ஆச்சரியப்படுவேன். சோலை மாயவனோ, புன்னகைப்பூ ஜெயக்குமார் அவர்களோ, சாத்தி செந்தில் மறுபடியுமோ ஏன் ஒரு இதழை ஆரம்பிக்கணும்னு அவங்களுக்கெல்லாம் தோணவே இல்லை. ஏன்னா எல்லாரும் ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு வருகிற போது இந்த மாதம் கூட்டத்துக்கு வர்றாங்க, அடுத்தடுத்த மாதங்களில் பல கவிதை தொகுப்புகளை படிக்கிறாங்க. நம்மகிட்ட இருக்கிற கவிதை ஆற்றலை உணர்ந்து ஒரு கவிதை இதழாக ஒரு தொகுப்பு தயாராகிடுறாங்க. அதே சமயத்தில் ஒரு இதழை ஆரம்பிக்க வேண்டும் என்று அவர்களுக்குள்ள ஏன் தோணலின்னு நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். ஏன்னா நாங்கள் எழுத ஆரம்பித்த காலத்தில் இப்போ சொல்கிறாங்க இல்லையா, கவிதை எழுதிட்டு இருக்கிறோம், அம்சப்பிரியா நீ அடுத்து சிறுகதைக்கு எப்போ போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் சிறுகதை நீங்கள் நாவலுக்கு எப்போ போகிறீங்கன்னு கேட்பாங்க. அது ஒவ்வொரு படிநிலை மாதிரி நினைக்கிறாங்க. அது மாதிரி நாங்கள் எழுத ஆரம்பித்த காலத்தில் சும்மாவே இருக்காது மனசு, எப்படியாவது ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிறத எண்ணமாக இருக்கும். கவிதை எழுதுகிறோமோ இல்லையோ நாம் ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிறத எண்ணமாக இருக்கும். அது எழுத ஆரம்பித்த காலத்தில் இளம் படைப்பாளிகளுக்குள்ள இருந்த ஆழ் மனசுக்குள்ள இருந்த எண்ணம். அப்படி தோன்றிய இதழ்கள் தான் ஏராளமான இதழ்கள். இதில் நம்ம மகாகவி என்கிற இதழும் மிக சிறப்பாக ஒரு வந்து கொண்டிருந்த இதழ். மகாகவி வருகிற போது எப்படி ஆர்வத்தோடு இருந்தன அப்படிங்கிறதுக்கான ஒரே ஒரு அனுபவம். அஞ்சல் தான் வரும் இதழ்கள், கடையில் கிடைக்காது. நான் சொன்ன இதழ்களை எங்கேயுமே கடையில் கிடைக்காது, ஏன்னா அது தரமான இதழ்கள். அப்போ அஞ்சல் நிலையத்துக்கு தான் நம்ம போகணும். அப்போ அஞ்சலில் வர வரைக்கும் பொறுமை இருக்காது. 11 மணி தபால்கார வர வரைக்கும் பொறுமை இருக்காது. நேராக அஞ்சல் நிலையத்துக்கே போயிட வேண்டியது. காலையில் 9 மணிக்கு திறப்பாங்க, 9 மணிக்கு போய் அந்த தபால் நிலையத்தில் உட்காந்துக்க வேண்டியது. அவர் தபால்காரர் சொல்லுவார், அதை கட்டு வரும், பிரிப்போம், அது சீல் வைப்போம், நேரம் உங்கள் வீட்டுக்கு தானே வரும், எதுக்கு இங்கே உட்காந்துருக்கிறீங்க. அதில் இல்லை நிறைய பத்திரிக்கை வரும், அந்த வாங்கின உடனே தபால் நிலையத்திலேயே பிரித்து படித்து நம்முடைய கவிதைகள் ஏதாவது வந்திருக்குதா அப்படின்னு பார்க்குற ஆர்வமும் அந்த சிறு பத்திரிகைகளுக்கு நம்ம கொடுத்த ஊக்கமும் அது ஒரு மறக்க முடியாத அனுபவங்கள். அந்த மாதிரி அனுபவங்கள் இன்றைய தலைமுறைக்கு இல்லாமல் போன காரணம் என்னென்னா, அவங்க எல்லாம் ரீல்ஸுக்கு போயிட்டாங்க. இப்போ அடுத்த படிநிலை என்ன அப்படின்னா, ஒரு ரீல்ஸ் போடுறதுலையோ, அடுத்து முகநூலில் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் தயாராகிறதுலையோ இருக்கும்போது
அந்த முன்னேற்றம் என்பது தனிநபர் சார்ந்த ஒரு முன்னேற்றமாக அமைஞ்சிரும். அப்படி இல்லாமல் சிறுபத்திரிகையுடைய வரலாறு பேச ஆரம்பித்தா 2-3 நண்பர்களை வந்து நினைவு கூறாமல் இருக்க முடியாது. அதுலேயும் குறிப்பாக சிற்றுதல் வரலாற்றில் பொள்ளாச்சி என்பது அழிக்க முடியாத ஒரு வரலாறு. அதற்கு காரணம் வந்து பொள்ளாச்சி நசன் அவர்கள். அவர் வந்து ஆயிரக்கணக்கான சிற்றுதல்களை சேகரித்து வைத்திருக்கிறார். அது பாதுகாப்பாக ஆவணமாக இருக்கிறது. நாங்கள் எழுத துவங்கியதும் சிறுபத்திரிகையில் எனக்கு அறிமுகமானதும் பொள்ளாச்சி நசன் அவர்களுடைய சிற்றுதல் செய்தியின் வழியாகத்தான். அவர் விடுதலை பறவை என்ற ஒரு இதழை துவங்கினார். அந்த இதழில் இருந்து தான் நாங்கள் ஒவ்வொருவராக அந்த இதழ் சார்ந்து பயணத்தை துவங்கினோம். உலகத்தின் எந்த மூலையில் ஒரு சிறுபத்திரிகை வந்தாலும் அது சூளேஸ்வரம்பட்டிக்கு வராமல் இருக்காது. அது ஒரு ஆவண காப்பகமாக இருந்தது. அதே போல சரவணன் என்கிற ஒரு நண்பர் தொடர்ந்து சிற்றுதல்களை ஆவணப்படுத்தி கொண்டே இருந்தார். அதேபோல் வடமுறை லேனா அவர்கள் மிக சிறப்பாக இதழ்களை தொடர்ந்து நடத்தக்கூடியவர். இப்படி சிற்றுதல் வரலாறு என்பதை ஒரு குறுகிய நேரத்திற்குள் உங்களை அடையாளப்படுத்தி இருக்கிறேன். சிறுபத்திரிகைகள் பற்றி பேச வேண்டுமானால் பல மணி நேரம் அதை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்க வேண்டும். அந்த வகையில் சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொள்வது என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு பத்திரிகை நடத்துறது தான். ஏனென்றால் சூரிய வீதி, அதுக்கப்புறம் பட்டாம்பூச்சி, அதுக்கப்புறம் வேறு வகையான இதழ்கள் என்று தொடர்ந்து 6 மாதத்துக்கு ஒருக்க ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதில் ஆரம்பிக்கிறோம். கடைசியாக வந்து நின்று இடம் தான் புன்னகை என்கிற இதழ். அப்படி ஒரு சிறுபத்திரிகை வந்து நடத்துகிற போது அதனுடைய அனுபவம் என்பது எப்படியாவது அந்த இடத்தை விட்டு நகர முடியாது. அப்படித்தான் மகாகவி என்கிற ஒரு இதழ் மிக எளிமையாக துவங்கப்பட்டு இன்று எல்லோருக்கும் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு இதழாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிற இதழ். யாராவது ஒருவர் இந்த இதழை வாங்கி பார்க்கிற போது இப்படியாக ஒரு இதழை நாம் எப்போது நடத்தப் போகிறோம், எங்களை மாதிரி இருக்கிறார்கள், அது குறிப்பாக என்னை மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள், கொலுசு மாதிரியா அறவழி சார் மாதிரி இருக்கக்கூடியவங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு இதழை துவங்க வேண்டும் என்றெல்லாம் நினைப்பவர்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவு. ஏன்னா அதுக்கான தளம் என்பது கவிதை எழுதக்கூடிய இடம் வந்து வேறு தளத்துக்கு நகர்ந்ததுனால ஒரு இதழை வந்து நம்ம நடத்துவது என்பது அது தயாராக மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் இதனுடைய வரவு எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்கள். இவ்வளவு அழகாக நடத்துகிறார் இல்லையா பாருங்கள், உள்ள ஓர வண்ணம் தான். இதில் ஒரு கவிதை வரும்னு ஆசைப்பட்டாலே நம்ம கவிதை வந்து நம்முடைய புகைப்படத்தோட வண்ணமயமாக வரும். ஒரு பத்திரிகையில் நம்ம கவிதை வருது அப்படின்னா அதிலே வண்ணத்தில் வருது அப்படின்னா அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதை வாங்கி நீங்கள் பார்க்குறப்ப தான் தெரியும். இப்போ இணைய இதழ்களில் நம்ம கவிதை வரும், முகநூலில் வருது. ஆனால் அந்த மகிழ்ச்சியை விட என்னுடைய தனிப்பட்ட அனுபவம், ஒரு இதழை வாங்கி அவசரமாக அதே இடத்துல நின்று பிரித்து நம்முடைய கவிதை ஏதாவது வந்திருக்கா, நம்முடைய படைப்பு ஏதாவது வந்திருக்குதா அப்படின்னு பார்க்கறதுல இருக்கிற மகிழ்ச்சி இணைய இதழ்களை வந்து அவ்வளோவா வர்றதில்லை. இது என்னுடைய அனுபவம். அப்படி இந்த இதழில் எவ்வளோ லாபம் சம்பாதிப்பார் சொல்லுங்க பார்க்கலாம். நட்டம்தான் ஆகிட்டுருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் தன்னுடைய சொந்த செலவில் நடத்தக்கூடிய இதழ்கள் வந்து சிற்றிதழ்கள். அந்த வகையில் இது பேரிதழ் அப்படின்னு சொல்லலாம், நடுநிலை இதழ்னு சொல்லலாம், சிற்றிதழ்னு சொல்லலாம். எல்லா வகையான இடத்தையும் நிறைவு செய்கிற ஒரு இதழாக மகாகவி இதழ் இருக்கிறது. அதனுடைய ஆசிரியர் தான் வதிலை பிரபா அவர்கள். நீண்ட காலமாக என்னோடு பயணித்து கொண்டிருக்கிற நண்பர். எப்படி நண்பரானோ, இது சிறுபத்திரிகையில் தான் நண்பரானோ. நாங்கள் அவங்களுக்கு இதழ் அனுப்புகிறோம், அவர் எங்களுக்கு அனுப்புவார். ஒரு இளம் படைப்பாளியாக எங்களை ஊக்கப்படுத்தியவர் வதிலை பிரபா அவர்கள். இந்த இதழில் என்னென்ன மாதிரியான செய்திகள் இருக்குது, யாருக்கெல்லாம் இதில் இடம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிதை எழுதக்கூடிய இளம் படைப்பாளிகள் எல்லோருக்குமான இடமாக இந்த இதழ் இருக்கிறது. இதற்கு முன்னாடி இருக்கிற படைப்பாளர்கள், புகழ்பெற்ற எழுத்தாளருடைய படைப்புகளும் இதில் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா விக்ரமாதித்யன் அவருடைய கவிதையோடு இந்த இதழ் இருக்கிறது. ஆலங்கால்பட்ட படைப்பாளிகளுடைய படைப்புகளோடு இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கக்கூடிய எல்லாருடைய கவிதைகளும் இந்த இதழ் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல சிறுகதை இருக்கிறது. சோதனை முயற்சியாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய படைப்புகளை அறிமுகம் செய்வதில் மகாகவி அடிச்சுக்கிறதுக்கு எந்த இதழுமே கிடையாது. ஏன்னா ஹைபுங் கவிதையை அறிமுகப்படுத்தியது, அது மாதிரி வேறு வேறு வகையான வடிவங்களை சிறப்பாக அறிமுகப்படுத்தி கொண்டே இருக்கிறது வந்து மகாகவி. மகாகவியை ஏன் கொண்டாடணும் அப்படின்னா, சோதனை முயற்சியாக செய்யக்கூடிய எல்லா தளத்திற்கும் எல்லா எழுத்தாளர்களுக்கும் மிக முக்கியமான ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு அவர் வந்து ஒதுங்கி நின்று கொண்டு எல்லோரையும் ஊக்கப்படுத்தக்கூடியவராக இந்த இதழாசிரியர் வதிலை பிரபா அவர்கள் இருக்கிறார். இது ஒரு காலாண்டு இதழ். காலாண்டு இதழாக இருந்தால் கூட ஒவ்வொரு இதழுக்கும் ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் வேலை செய்யணும். இந்த இதழினுடைய வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் வாங்கி பார்த்தாலே தெரியும். ஒவ்வொரு பக்கத்துலேயும் அந்த படைப்புக்கு ஏற்ற மாதிரியான வடிவமைப்பு. இந்த சிறப்பான வடிவமைப்பு யார் செய்கிறாங்கன்னா, அது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு கை தட்டிடுங்க, அப்போ தான் சிறப்பாக இருக்கும். அந்த வடிவமைப்பாளருக்கு, இதனுடைய வடிவமைப்பாளரும் அவர் தான், வதிலை பிரபா அவர்கள் தான் இந்த இதழை வந்து மிக சிறப்பாக வடிவமைக்கிறார். ஏன்னா ஒரு இதழில் வந்து மிக சிறப்பானது வந்து அந்த படைப்பை
மிக சிறப்பாக கொண்டு வர்றது, வடிவமைக்கிறது. அந்த இதனுடைய பெருமையே எதில் இருக்குதுன்னா அதனுடைய வடிவமைப்பில் தான் இருக்குது. நிறைய பேருடைய கவிதை தொகுப்பு, கட்டுரை தொகுப்புலாம் பார்த்தீங்கன்னா சரியான வடிவமைப்பு இல்லாதனாலேயே அது பார்வைக்கு வராமல் போயிடும். அப்படி இல்லாமல் இதில் வாங்கின உடனேயே எல்லோரையும் படிக்க வைக்கலாம், படிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்தை தூண்டுகிற மாதிரி இதனுடைய வடிவமைப்பு இருக்குது. அதுக்கு மிக சிறப்பான பாராட்டுகள். அதே மாதிரி அமரன் அவர்கள் தொடர்ந்து அதில் மொழிபெயர்ப்பு கவிதைகளை, ஹைக்கூ கவிதைகளை கொடுத்துட்டே இருக்கிறாரு. இந்த மாதிரி தொடர்ந்து இளம் படைப்பாளிகளுக்கு, வளர்ந்த படைப்பாளிகளுக்கு, அப்புறம் படித்ததிலேயே பிடித்த கவிதைகளை எடுத்து கொண்டாடுறது என்று மிக சிறப்பாக இருக்குது. இப்போ இதை பற்றி சொல்லியாச்சு, சிற்றிதனுடைய வரலாறு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் என்ன இருக்குதுன்னு பார்த்தாச்சு. வதலி பிரபா இதுக்காக எவ்வளோ சிரமப்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு. இதுக்கு சந்தா தொகை கிடையாது. ஏன் இல்லைன்னா ஒரு இதழினுடைய ஆயுள் காலம் என்பது அது ஆயுள் சந்தான்னு போட்டிருப்பாங்க. நாங்கள் என்ன பேசிக்கோம்னா இதழாசிரியருடைய ஆயுளுக்கு சந்தாவா, இல்லை இந்த இதழ் எத்தனை காலம் வருமோ அதுக்கான சந்தாவா அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு இதழினுடைய 10 ரூபா விலை போட்டிருப்பேன், 120 ரூபா சந்தா கட்டிடுவாங்க. ஒரு மாதம் இதழாசிரியருக்கு உடம்புக்கு சரியில்லாமல் போயிடும், அந்த இதழை கொண்டு வர முடியாது. உடனே ஃபோன் வந்துகிட்டே இருக்கு, இந்த மாதம் இதழ் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நாங்களே சமீப காலம் என்ன முடிவு எடுத்துட்டோம்னா இதுக்கு சந்தா வாங்குறது இல்லை. எப்போவெல்லாம் இதழ் வருதோ அப்போ முகநூலில் அறிவிப்புகள் வரும். அப்போ நீங்கள் இதுக்குரிய தொகையை கொடுத்து என்ன செய்யலாம், இதெல்லாம் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி மாறி இது நன்கொடை கொடுத்தா சிறப்பு அப்படிங்கிற இடத்துல இதழுக்கான சந்தா தொகை இல்லாமல் மிக சிறப்பாக கொண்டிருக்கக்கூடியது. அதாவது வாசகர்களை தொந்தரவு பண்ணக்கூடாது, அது மிக முக்கியமானது. ஏன்னா சந்தா கட்டின அடுத்த மாதமே அரவணை சாருக்கு நல்லா தெரியும், என்னுடைய கவிதையை போடுவீங்களா, என்னுடைய சிறுகதை வருமா, சந்தா கட்டினாலே அதில் படைப்பு வரும்னு நினச்சிட்டு இருக்கிற மாய உலகத்தில் இருக்கிறதுனால சந்தாவை வாங்கிட்டு உடனே ஃபோன் பண்ணி என்னுடைய படைப்பு வரலையே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காம இருக்கிற படைப்பாளிகளையும் ஊக்கப்படுத்தணுங்கிறதுனால இந்த இதில் பொறுத்தளவுக்கு சந்தா கிடையாது. அதே சமயத்தில் இதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கறதுக்கான வகைகள் பல இருக்குது. நீங்கள் 50 இதழ்கள் வாங்கி யாருக்காவது கொடுக்கலாம், 10 இதழ் வாங்கி கொடுக்கலாம். சிறப்பு நிகழ்ச்சிகள் வருகிற போது வருகிற பார்வையாளர்களுக்கு இந்த இதழை நீங்கள் பரிசளிக்கலாம். எப்படி வேணுமானாலும் இந்த இதழை கொண்டாடலாம். வாசகர்களாகிய நீங்கள் இந்த மாதிரி இதழ்களுக்கு என்ன மாதிரியே செய்ய முடியும் அப்படின்னா, கொலுசுக்கு படைப்பு அனுப்புறதா இருந்தாலும் சரியே, புன்னைக்கு அனுப்புறதா இருந்தாலும் சரியே, வேறு இதழ்களுக்கு நீங்கள் சிறுபத்திரிகளுக்கு அனுப்புறதா இருந்தாலும் சரியே, உங்களுடைய சோதனை முயற்சியாக நீங்கள் செய்கின்ற கவிதையிலையோ, சிறுகதையிலையோ, நாடகத்திலையோ, வேறு எந்த பத்திரிகையிலையும், வணிக பத்திரிகையிலையோ அல்லது பெரிய பத்திரிகையில் வருவதற்கான வாய்ப்பு இல்லை, உங்களுக்கான அது அந்த இடத்த புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்படிங்கிற இடத்துல சோதனை முயற்சியாக செய்யக்கூடிய படைப்புகளுக்கு தான் இந்த இதழ் உங்களுக்கு சரியான பொருத்தமாக இருக்கும். அதனால் எழுதுகிற முகநூல் படைப்புகளை எல்லாமோ அல்லது வேறு சாதாரணமாக எழுதுகிற படைப்புகளை பத்திரிகைகளுக்கு அனுப்பாமல் இந்த மாதிரியான இதழ்களை நீங்கள் சரியான தளத்தில் பயன்படுத்திட்டீங்கன்னா நாமும் வளர்ந்த மாதிரி இருக்கும், இதழும் மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இதழாசிரியராக இருக்க கொலுசு ஆசிரியராக இருந்தாலும் சரியே, மகாகவி ஆசிரியராக இருந்தாலும் சரியே, அவங்களுக்குமான இதுன்னா அவங்க தொடர்ந்து இதை கடைப்பிடிக்கிறாங்க. இதழ் சிற்றிதழ் நம்ம சொந்த பணத்தை போட்டு தான் நம்ம நடத்துகிறோம். அதில் படைப்புங்கிறது சமரசமே வேண்டியதில்லை. படைப்புகளுக்காகவே அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படுகிற போது இந்த சிற்றிதழ்கள் காலம் கடந்தும் நிற்கும். அப்படி காலம் கடந்து நிற்கக்கூடிய மகாகவியை நானும் கொண்டாடுகிறேன், நீங்களும் கொண்டாடுங்கள். வாய்ப்பு இருக்கிற போதெல்லாம் கொண்டாடி கொண்டே இருங்கள். மிகவும் மகிழ்ச்சி.